ஹலோ பிஆர்டி ஸ்குவாட், ஊர் கிளம்பியாச்சுங்க இந்தியாவுக்கு. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லணும், முக்கியமான விஷயங்கள். லாங் ரைடு வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ இல்லை, எப்போ நீங்கள் லாங் ரைடு, அதாவது நார்த் இந்தியா, நேபாள் மாதிரி லாங் ரைடு வர்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள், ஏன்னா கிட்டத்தட்ட 16 நாள் ட்ரிப்பு முடிச்சுட்டு, பைக் ரைடு முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம் இந்தியாவுக்கு. என்னோடய நேரடி அனுபவங்கள் எல்லாத்தையும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதே போல் இம்பார்ட்டண்டான விஷயங்களும் இருக்குது. எல்லாத்தையும் பேசுவோம் வாங்க. உடனே இந்த இடம் ஏதோ கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறைன்னு நினச்சிடாதீங்க, மூணாறுன்னு நினச்சிடாதீங்க. இது நேபாள். காட்மாண்டுலேருந்து இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோங்க. இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிற இடம் பார்த்திங்கன்னா ஜெய்நகர். எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. காட்மாண்டுலேருந்து ஜனக்பூர் அப்படிங்கிற ரூட்டு இந்த வழி. ஜனக்பூரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்னென்னா, ராமன் சீதை சொல்கிறாங்கல்ல, சீதை பிறந்த ஊர் இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா பர்த் பிளேஸ் அப்படின்னு. ரொம்ப ஃபேமஸான கோயில் இருக்குது அப்படின்றாங்க. அதையும் போய் பார்க்க போகிறோம். இந்த ரூட்டு காட்மாண்டுலேருந்து ஜனக்பூர் கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டருங்க இந்த ரூட்டு. இந்த 230 கிலோமீட்டரில் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ரோடு இருக்குது. ஒரு 10-15 கிலோமீட்டர் மட்டும்தான் ஒஸ்ட்டு, மற்றபடி இந்த மாதிரி இருக்குது ரோடு. ஓகே தான். எனக்கு இதே டவுட்டு, நேபாளா அப்படின்ட்டு. ஏன்னா நேபாளில் ரோடு ஒஸ்ட்டாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரோடு நேபாள் தானா அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஷாக்கிங்காக, சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதே போலங்க, பைக் ரைடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது பைக் ரைடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னோடய அனுபவத்தில் அதே போல் நான் நிறையா ரைடிங் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 6 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பைக்கில். எப்போன்னா 2007 6 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்னு தானே. அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா லாங் ரைடு போகிறப்ப புரிதல் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இது போல் லடாக்குக்கோ இல்லை நேபாளுக்கோ லாங் ரைடு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே போல் ரைடர்ஸ் அப்படின்னா ரைடர்ஸுக்குன்னு ரூல்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸ் வந்து தளபதி போடுற ரூல்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, எனக்காக அந்த ரூல்ஸ் இல்லை. இப்போது போக்குவரத்து விதிமுறைகள்னு இருக்குல்ல, அது எனக்காகவா இல்லை உங்களுக்காக மட்டுமா? அது பொதுவானது. ரோட்டில் போகிற சாலை விதிகளை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னதான்
எல்லாருக்கும் சேஃப்டியாக இருக்கும். இப்போ பைக்கு, காரு, லாரி, பஸ்ஸு எல்லாத்தையும் லெஃப்ட்டு தான் ஓட்டணுங்கிறது ரூலு. அது எனக்காகவா? அது பொதுவான ரூல்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸை ஃபாலோ பண்ண தான் சேஃப்டியாக இருக்கும். நமக்கு பயணம் பீஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னா அதுக்கு பேர் டீம் ரைடு கிடையாது, அதுக்கு பேர் சோலோ ரைடு. இப்போ நீங்கள் சிங்கிளாக ரைடு போகிறீங்க அப்படின்னா எப்படி வேணால் போகலாம், எங்கே வேணால் நிறுத்தலாம், 50ல் ஓட்டலாம், 100ல் ஓட்டலாம், 200ல் கூட ஓட்டலாம், 10 கிலோமீட்டர் ஓட்டலாம், அங்கேயே தங்கிக்கலாம், இல்லை 500 கிலோமீட்டர் ஓட்டலாம், விடிய விடிய ஓட்டலாம். அது சோலோ ரைடு. சோலோ ரைடு போகிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. தனியாக நாம் போகிறோன்னா எப்படி வேணால் போகலாம், எங்கே வேணால் சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்லாம், இல்லை சாப்பிடாமே போகலாம், தண்ணியை குடிச்சிட்டு ஓட்டலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கலாம், எப்படி வேணால் போகலாம். அது சோலோ ரைடு. ஆனால் டீம் ரைடு 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், 10 பேர் போகிறதுக்கு பேர் டீம் ரைடு. அதுபோல் டீம் ரைடு போகணும் அப்படின்னா பொதுவான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் தான் அதுக்கு பேர் டீம் ரைடு. இல்லை நான் 5-6 பேர் கூட போகணும், ஆனால் யாரு கூடயும் சேர்ந்து போக மாட்டேன், என் இஷ்டத்துக்கு ஓட்டுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் டீம் ரைடு கிடையாது, அதுக்கு பேர் சோலோ ரைடு. அப்படி ஒருத்தர் ஓட்டுறாருன்னா அது டீம் ரைடுக்கே எலிஜிபிள் கிடையாது அவருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்தந்த மைண்டெல்லாம் அவங்கவுங்களுக்கு இருக்கணுங்க. லாங்கில் போகிறோமே, பைக்கு கீழே விழும், 3 பேர் வர்றோம், 5 பேர் வர்றோம்னாக்க எல்லோரும் கீழே விழுவோம் தான். எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம லாங் போகணும், ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி காலையில் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதை நாம் செயல்படுத்தும் போது நிறைய இடர்பாடுகள் வரும். காலையில் எழுந்திருக்க முடியாது, முதல் நாள் நிறையா பைக் ஓட்டியிருப்போம், ஆஃப் ரோடிங் ஓட்டியிருப்போம், அதனால் எழுந்திருக்க முடியாது, உடம்பு வலிக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிக்கே ரெடியாகி உட்காந்துருப்பாங்க, சில பேர் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதே போல் சில பேர் ட்ரெஸ்ஸை வச்சு காய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது குரூப் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ரைடர்ஸுக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் தான். 5 பேர் போகிறோம் அப்படின்னா 5 பேருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். அந்த டீமை வழிநடத்துகிற ஹெட்டு, அதாவது லீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 பேர் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லீடு போவார். அவர் மேப் போட்டிருப்பார், அவர் ரூட்டெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டே போவார். இந்த இடம் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நேபாள் ஐஸ் ஸ்ட்ராங், நேபாள் ஸ்ப்ரைடு. அதே போல் அவர் லீடு மேப் போட்டிருப்பார். அவர் என்ன ரூட்டில் போகிறாரோ அந்த ரூட்டில் எல்லோரும் போனால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அந்த லீடு அப்படிங்கிறவர் சும்மா எடுக்கவும் லீடாக முடியாது. ஏற்கனவே 10 ரைடு, 20 ரைடு, 50 ரைடு லோக்கலில், நார்த் இந்தியாவில், லடாக்கில், நேபாள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவரை லீடாக போடுவோம். இப்போ கொடைக்கானல் ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா அந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு ஒரு லீடர் இருப்பார். அவர் தான் அந்த டீமை கொடைக்கானல் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிற வரைக்கும் அவர் தான் லீட் பண்ணுவார். அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அதே போல்
5 பேர் போகிறோம் அப்படின்னா 5 பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, எந்தெந்த இடத்துல நிறுத்தணும், என்ன சாப்பிட்ணும், எல்லாத்தையும் அவர் பேஸ் பண்ணி அவர் அந்த திட்டத்தை செயல்படுத்துவார். லாஸ்ட்டாக ஒருத்தர் வருவார், அவருக்கு பேர் டெயில். அவர் டோட்டல் சேஃப்டி அவர் பார்ப்பார். ஏன்னா நம்ம போகிறது ஃபுல்லாக பைக்குன்றது மிஷின். எப்போ வேணால் ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம், எப்போ வேணால் ஆஃப் ஆகிடும், எப்போ வேணாலும் பஞ்சர் ஆகும், எப்போ வேணால் எந்த ஃபால்ட் வேணால் வரும். ஏன்னா நம்ம லாங் ரைடு போகிறோம். டயர் புதுசாக இருந்தாலும் பஞ்சர் ஆகும், டயர் பழசாக இருந்தாலும் பஞ்சர் ஆகும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக வர்றவருக்கு பேர் டெயில். அவர் தான் என்ன பண்ணுவார், டோட்டல் சேஃப்டியை பார்ப்பார். யார் எங்கே நிற்கிறாங்க, யார் பைக்கு ஃபால்ட் ஆகுது, யார் பைக் பஞ்சர் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இருக்குங்க. எல்லோரையும் கோஆப்ரேட் பண்ணி, அதே போல் எல்லாரையும் சேஃபாக வராங்களான்னு எல்லாரையும் பார்த்துட்டு வர்றவருக்கு பேர் தான் டெயில். அதனால் ஒரு 5 பேர் போகிறோம் அப்படின்னா லீடு அப்படிங்கிறவரோட அந்த கேரக்டர் எப்படி முக்கியமோ அதே போல் டெயில். அதே போல் இன்னும் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா அந்த லீடும் டெயில் லாஸ்ட்டாக வரவரும் ஃபஸ்ட்டாக போகிறவங்களும் இன்டர்காம் மூலம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பப்போ ஃபோனில் ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஃபோனை வச்சுருக்க மாட்டாங்க. இன்டர்காம்னு தனியாக ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கும். அதில் பேசிக்கிட்டே போவாங்க. இந்த இடத்துல ஸ்லோ ஆகுது, இந்த இடத்துல டிராஃபிக் சிக்னல் இருக்குது, இந்த இடத்துல ஆஃப் ரோடிங் இருக்குது, ரோடு சரியில்லை, அதனால் எல்லோரும் ஸ்லோ ஆகிட்டாங்க, அதனால் நீங்கள் மெதுவாக போங்க அப்படின்னு அப்பப்போ கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு அவர் லீடு என்ன பண்ணுவார், கொஞ்சம் பார்த்து கவனமாக போவார். அதே போல் ரோட்டில் போகும்போது சிக்னல், இப்படி கையை காட்டணும், இப்படி கையை காட்டணும், இப்படி கையை காட்டணும், இந்த மாதிரியெல்லாம் அப்பப்போ சிக்னல் இருக்குது நிறையா. ரைடிங் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். அதை இப்போ 5 பேர் போகிறாங்க ஒரு டீமில் அப்படின்னா ஃபஸ்ட்டு லீடு ஒரு இது கொடுப்பாரு. ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, இல்லை ரோட்டில் நாய் குறுக்க வருதுன்னா அந்த இடத்துல ஒரு வார்னிங் பண்ணுவார் கையை வச்சு சைடில். அதாவது பின்னாடி வர்றவருக்கு தெரிகிற மாதிரி. அதை பார்த்துட்டு பின்னாடி வர்ற ஒருத்தரும் அதை செய்வாங்க. ஏன்னா அதை லீடு ஒருத்தர் ஒரு சைகை கொடுக்குறாரு, சிக்னல் கொடுக்குறாருன்னா அந்த சிக்னலை அடுத்து உள்ளவங்க செய்யணும், அதுக்கு அடுத்து உள்ளவங்க செய்யணும், அதுக்கு அடுத்து லாஸ்ட் வரைக்கும் செய்யணும். அப்போ தான் எல்லோரும் கவனமாக போக முடியும். சிக்னல் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஒன்றுக்கு சிக்னல் இருக்குது. ரோட்டில் நாய் குறுக்க வந்தால் அதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது, ஸ்பீடு பிரேக்கர் இருந்தால் அதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது, ரோட்டில் பள்ளம் இருந்தால் அதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது, பெட்ரோல் இல்லை வண்டியில் அப்படின்னா அதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது. அதே போல் ஏதாவது பேக்கு கட்டியிருப்பாங்க, அது கீழே விழுது அப்படின்னா அதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதே போல் அப்பப்போ லீடு டெயில் சொல்கிறத கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக போனால் தான் அந்த பயணம், அந்த பைக் ரைடு சிறப்பாக இருக்கும். யாருக்கும் டென்ஷன் இருக்காது. ஹெட்டுக்கு, டெயிலுக்கு, அந்த டோட்டல் அட்மினுக்கு யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாமல் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சூப்பராக போக முடியும். அப்போ தான் கசப்பு வராது, கருத்து வேறுபாடு வராது, எதுவும் வராது. இதுதான் டீமோட ரூல்ஸ். யாரையும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, வரிசையாக போகணும், ஒரு பைக்குக்கும் அடுத்த பைக்குக்கு இடையில் கேப் விடணும். அதே போல் ஸ்லோவாக போகிறோன்னா எல்லா பைக்கும் கொஞ்சம் பக்கம் பக்கம் வந்துடணும். டிராஃபிக்கில் நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் பக்கம் பக்கம் நெருக்கமாக வந்துக்கணும்.
அதே பைபாஸில் வேகமாக போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸை அதிகமாக்கிக்கணும். ஏன்னா பைபாஸில் வேகமாக ஒரு 100 அந்த ரேஞ்சில் எல்லாம் ஸ்பீடு போகும்போது ரோட்டில் குறுக்க என்ன வரும்னு சொல்ல முடியாது. அப்போ பிரேக் அடிக்கணும். அதுக்கு சேஃப்டிக்காக டிஸ்டன்ஸை அதிகமாக்கிக்கணும். இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் தான் எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் காஸ்ட்லி பைக் வாங்கி வச்சுக்கிட்டு டூர் போகிறோம், நிறைய திங்ஸ் கொண்டு போகிறோம். அதே போல் லாங் போகிறோம் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். சாப்பாடு சாப்பிடுவோம், அது வயிறு செட் ஆகாது, வாமிட் வரும், நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வரும். அதே போல் கிளைமேட் செட் ஆகாது, குடிக்கிற தண்ணி செட் ஆகாது, ஜலதோஷம் பிடிக்கும், ஃபீவர் வரும், தலை சுத்தல் வரும். மேக்ஸிமம் பைக் ரைடுனா ஹில்ஸில் தான் போவோம். இப்படியெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு பார்ட்டு இல்லை, நிறைய இருக்குது பைக் ரைடு அப்படின்னா. சும்மா எடுத்தோம், சும்மா பைக்கை ஓட்டணும் அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் ஊரில் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. எதுக்குடா 5 லட்சம் கொடுத்து பைக் வாங்குறீங்க, எதுக்குடா 10 லட்சம் கொடுத்து பைக் வாங்குறீங்க, தெண்ட செலவு, அப்படி தான் எல்லாருக்கும் தோணும். அதோட விஷயம் புரிஞ்சால் மட்டும்தான் அது என்னென்ன தெரியும். இல்லைன்னா புரியாதவங்களுக்கு தெண்ட செலவாக தான் தெரியும். சரி, ஓகே, அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம். நம்ம ஒருத்தருக்கும் போய் விளக்கம் சொல்ல முடியாதுல்ல. ஓகேங்க, அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டு, அதுதான் மெயின். நம்ம டீமாக பைக் ரைடு போகும்போது பக்கம் பக்கமாக எல்லோரும் போனதான் ஒரு பைக்கு பஞ்சர் அப்படின்னா தெரியும். ஏன்னா இப்போ நேபாள் மாதிரி கண்ட்ரி, லே லடாக்ல எல்லாம் பார்த்திங்கன்னா சிக்னலுக்கே வேலை கிடையாது. லே லடாக்கில் கூட எங்கேயாவது கிடைக்கும். நேபாள் அதர் கண்ட்ரி, இந்தியாவில் உள்ள எந்த சிம்மும் இங்கே ஒர்க் ஆகாது. இப்படி இருக்கும்போது கண் பார்வையிலேயே இருக்கணும். 5 பேர் போகிறோம்னா 5 பேரும் கண் பார்வையிலேயே இருக்கணும். ஒருத்தரும் ஒருத்தரோட கண் பார்வையில் இருந்தால் தான் ஒரு அர்ஜென்ட்டு தான் கையை காமிச்சு கூப்பிட முடியும், சத்தம் போட முடியும், கேட்க முடியும். ஒருத்தர் கீழே விழுறாரு அப்படின்னா தூக்க முடியும். ஏன்னா நம்ம போகிறதுல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடாக தான் இருக்கும். ஆனால் நிறையா பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. எத்தனோட சொன்னாலும் கேட்குறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரூப் ரைடுக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது, தகுதி கிடையாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் இருக்காருன்னா எத்தனோட சொல்ல முடியும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே போல் இன்னொரு விஷயம் பைக் ரைடில் முக்கியமானது 6 to 6 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, காலையில் 6 மணிக்கு பைக் எடுக்கணும், நைட்டு 6 மணிக்கு பைக்கு நிறுத்திடணும். அது எங்கே போனாலும், எத்தனை கிலோமீட்டர் போனாலும், எப்படி போனாலும். ஏன்னா நம்ம லாங் வந்திருக்கிறோம், 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் லாங் வந்திருக்கும் போது நைட்டில் ஓட்டுறது சேஃப்டியே கிடையாது. ஏன்னா ரோடு ஃபுல்லாகவே புதுசு, ரோடு எப்படி இருக்குமே யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நைட்டு ஓட்டுறதுங்கிறதுலாம் ரெக்கமெண்டே கிடையாது. உயிர் தாங்க ஃபஸ்ட்டு சேஃப்டி. அதே போல் பார்த்திங்கன்னா பைக் ரைடு அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் காலையில் கிளம்ப வேண்டியது, தங்கியிருக்கிறது ரொம்ப சாப்பிட வேண்டியது, அப்புறம் போய்கிட்டே இருக்கிறது மெஷின் மாதிரி. அதுவும் செட் ஆகாது. ஏன்னா உடம்புக்கு ரெஸ்ட்டு முக்கியம். பைக் ரைடில் அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா நீர் வந்து ரொம்ப தாகம் அடிக்கும். பைக் ரைடில் தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருக்கணும், டீஹைட்ரேட் ஆகும். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா குடிக்கணும்.
குடிக்கலை அப்படின்னா உடம்பு சோர்வாகும், அடுத்த நாள் எழுந்திரிக்க முடியாது, பைக் ஓட்ட முடியாது, அப்படிலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பாதி பேருக்கு மேலே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதே போல் மத்தியானம் சாப்பாடு கரெக்டாக எனக்கு சாப்பிடணும். ஒருத்தவங்களுக்கும் புரியணுங்க. நம்ம போய் அந்த சின்ன குழந்தைய பாப்பாவா, இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன்னா இந்த வீடியோவில், இது எல்லாத்தையும் ஒரு கிளி, ஒரு பச்சை கிளி கேட்டால் கூட அதுக்கே புரியும். அதையும் விடுங்க, ஒரு எருவ மாட்டுக்கிட்ட, ரோட்டில் போகிற ஒரு எருவ மாட்டுக்கிட்ட சொன்னால் கூட அதுக்கே புரியும். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே பாஸ், எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லும். அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி அதையும் தாண்டி சில ஜென்மங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எப்படி புரியும்? சரி ஓகே, அதை விடுங்க. அதே போல் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, பாஸ் பைக்கு பஞ்சராக போச்சு, முக்திநாத் போகும்போது நான் தண்ணீர் கொண்டு வரவா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே அதை படிக்கும்போது எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்துச்சு. யாருன்னே தெரியாது, நேரில் பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். நம்ம குரூப்பில், நம்ம யூடியூப்பில், வானவில் குரூப்பில், நம்ம சேனலில், யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது மேலே இவ்வளோ ஒரு அனுப்பிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் கூட சொல்லலாம். அப்படிதான் என்னோடய மனநிலை இருந்துச்சு. எல்லா கமெண்ட்டையுமே நான் படிப்பேன். ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ ரைடு போகாமல் ஃப்ரீயாக வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நான் டெய்லி ரிப்ளை பண்ணிவிடுவேன். இப்போ ரைடு, இப்போ நேபாள் ரைடு வர்றோம், 20 நாள் 25 நாள் வர்றோம் அப்படின்னா முடிஞ்சால் பண்ண முடியும். எனக்கு சிக்னல் இல்லை, ஹோட்டலில் வைஃபை கிடைச்சா மட்டும்தான் உண்டு. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சூப்பரான வியூங்க. அதெல்லாம் எப்படிங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது வியூ? எல்லாமே இமயமலை, ஹிமாலயாஸ். இருங்க அந்த பக்கம் போய் காட்டுறேன். இப்படி நான் ரைட் சைடு கட் பண்ணுறேன் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு அப்படி தாங்க வருவேன், சும்மாலாம் வரமாட்டேன். வியூ பாருங்கள், வேறு லெவலுங்க. இது ஃபுல்லாக இமயமலை, ஹிமாலயாஸ். அதே போல் நல்ல ஹெல்மெட்டாக வாங்கிக்கணும். பைக்கு 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுல மேட்ரு இல்லை, ஹெல்மெட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பைக்குக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். ஏன்னா தலை தாங்க எல்லாமே. தலை இல்லைன்னா என்ன ஆகும்? ஹெல்மெட்டு குறைச்சலாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு அது வாங்கணும் இந்த கண்டிஷனில். அப்போ தான் அந்த ஹெல்மெட்டு சேஃப்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், பைக்குக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கும். 10,000 ரூபாய்க்கு அப்படின்ட்டு எங்கள் தலையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம்ல. இது பாருங்க எவ்வளோ செங்குத்தாக இறங்குது பார்த்தீங்களா ரோடு. அதே போல் க்ளவுஸு கைக்கு. இப்போ அன்றைக்கி நான் கீழே விழும்போது க்ளவுஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 கையிலையும் கையெல்லாம் அப்படியே எனக்கு கிழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ கல், நான் உள்ள இடம் சேறு சகதி கல் அப்படி. நம்ம என்னதான் பெரிய பைக் வச்சுருந்தாலும், பவர்ஃபுல்லான பைக் வச்சுருந்தாலும், குரூப் ரைடு அப்படின்னு கிளம்பிட்டோம் அப்படின்னா சீராக தாங்க ஓட்டி ஆகணுங்க. எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் கோஆப்ரேட் பண்ணி சீராக ஓட்டணும் பைக்கை. சருன்னு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு இருந்தோம்னா அந்த ஆள் எலிஜிபிளே கிடையாதுன்னு அர்த்தம். குரூப் ரைடு வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஜென்மன்னு அர்த்தம். நாங்கள் லடாக் போகும்போது 2-3 பேர் அப்படி தான் நம்ம டீம்ல எல்லாம். 2 பேர் சருன்னு முன்னாடி போகிறது, பின்னாடி வர்றது, வீலை தூக்குறது, வீலிங் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது. 2 தடவை ஆன் பண்ணி பார்த்தோம், கேட்கல. சரி ஓகே நீ என் டீமில் வராத அப்படின்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். சேஃப்டி முக்கியங்க. பொதுவான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அது மஸ்ட்டு. அதில் போய் நீ பெரிய பணக்காரன்,
நான் சின்ன பணக்காரன், நீ பணக்காரனா ஏழை, நீ கவர்மெண்டில் ஆஃபீஸராக இருக்க, நான் சும்மா இருக்கேன், அதெல்லாம் இங்கே செல்லாது. ரைடர்னு வந்துட்டா எல்லாம் ஈக்குவல் தான். கோடி கோடியாக பணம் இருக்குது அப்படின்னா தலைக்கில் போக முடியுமா என்ன? எல்லாருக்கும் ரோடு தான் வேணும் ஓட்டுறதுக்கு. சரிங்களா? இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னோடய நேரடி அனுபவங்கள். 6 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் பைக்கில். அப்படின்னா எத்தனை பேரை மீட் பண்ணியிருப்பேன், எத்தனை இடத்துக்கு போயிருப்பேன், எத்தனை 1000 கிலோமீட்டர் நான் பார்த்துருக்கேன். ஒரு சூழ்நிலை எப்படி எப்படியெல்லாம் பார்த்துருக்கேன். அதே போல் நிறைய பேருக்கு கேட்டீங்க, பாஸ் முக்திநாத் போகும்போது அவ்வளோ பெரிய மலையில் போய் பஞ்சராகி போய் உட்காந்துருந்தீங்களே, பயம் இல்லை அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். பயம் இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன் பயம் அப்படின்னா, அது பயங்கரமான கைட்டு. அந்த இடத்துல எந்த ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டு, அதாவது ஒரு ஒர்க் ஷாப்போ இல்லை ஒரு பஞ்சர் ஊட்டுற கடையோ இல்லை ஒரு பைக்கு கம்பெனியோ எதுவுமே இருக்காது. அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது BMW பைக், இருக்கிறதுலே காஸ்ட்லி பைக்கு இதுதான். இந்த பைக்குக்கு எந்த ஸ்பேரும் கிடைக்காது. ஒரு டயர் கிடைக்கிறதுக்கே 3 மாதமாக தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படியே கிடச்சி வாங்கினா கூட அந்த டயரோட விலை 45,000 ரூபா. அதை ஃபிட் பண்ணுறதுக்கு அது ஒரு 3000 ரூபா பில்லு. அதை நம்ம மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ எடுத்துகிட்டு போகணும்னா அது பெட்ரோல் ஒரு 5000, 55,000 வேணும் ஒரு செட்டு டயர் மாற்றுறதுக்கு. இந்த பைக்கு 2.5 இயர் இப்படியெல்லாம் இருக்குது. இந்த பைக்குக்கு இங்கெல்லாம் எப்படி சப்போர்ட் கிடைக்கும்? ஒரு செயின் லூஸாக போச்சு அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பைக்கு பஞ்சராக போகுதுன்னா டயரை, இது டியூப்லெஸ் தான், டயரை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கழட்டணும் அப்படின்னு நினச்சா கூட கழட்ட முடியாது. ஏன்னா சென்சார் நிறையா இருக்கும். ஒழுங்காவெல்லாம் கழட்டி மாட்டலை அப்படின்னா பாதி சென்சார் ஒர்க் ஆகாது, பிரேக் நிற்காது. டயர் ஒழுங்காக மாட்டலை அப்படின்னா ஒரு பக்கத்தையே காலி பண்ணிடும் டயரு, மறுபடியும் 50,000 ரூபா போயிடும். இந்த வியூ பாருங்க, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். நான் இப்படி நிறுத்துறது உங்களுக்காக. இந்த வியூவெல்லாம் நீங்கள் எப்படி தான் பார்க்க முடியும்? சான்ஸே இல்லை அதெல்லாம் பார்க்குறது. ஏதோ மூணாறு கொடைக்கானல் மாதிரியே தானே இருக்குது. நான் அப்படி நினச்சிடாதீங்க. அது நேபாள், காட்மாண்டு டு ஜெய்நகர், ஈகார் நோக்கி போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், செங்குத்தாக இறக்கம் அப்படின்றதுக்கு தான் அந்த வாணி. இந்த போர்டு வந்து செங்குத்தாக இறங்குறதுக்கான போர்டோட, இந்த போர்டு இருந்துச்சு இல்லைங்க, இந்த மாதிரி வாணிங்க வந்து தமிழ்நாட்டிலே கேரளாவிலே இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல எந்த ஹில்ஸ்லையும். அதே போல் இன்னொன்று, இப்போ கொடைக்கானலாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், ஏற்காடு, ஏலகிரி, வால்பாறை, மூணாறு, எல்லா ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, கொண்டை ஊசி வளைவு. இப்போ வால்பாறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 பெண்டு. இது மாதிரி கொடைக்கானல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு 15-20 பெண்டு இருக்கும். ஊட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கும். மூணாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் கொண்டை ஊசி வளைவு இருக்கும். ஆனால் இமயமலையில், இப்போ இந்த நாங்கள் போயிட்டுருக்கிறது இமயமலை தானே இந்த இடம், இப்போ இந்த வளைகிறது ஹேர்பின் பெண்டு தான். ஆனால் இதில் ஹேர்பின் பெண்டுங்கிறது மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே மென்ஷன் பண்ணால் எத்தனை பண்ணுறது? 500 இருக்கும், இங்கே 1000 இருக்கும் ஹேர்பின் பெண்டு. இது ஹேர்பின் பெண்டு தான். பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குறோன்னு மேலே மேலே மேலே. ஆனால் எங்கேயுமே ஹேர்பின் பெண்ட் அப்படிங்கிற வாசகத்தை நான் இது வரைக்கும், அந்த கோடை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இங்கே நேபாள்லையோ இல்லை லே லடாக்லையோ ஜம்மு காஷ்மீரில் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஆமாம், அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இது கொடைக்கானல்னு ஏமாற்ற முடியாது, இது நேபாள்னு ஏமாற்ற முடியாது. ஏன்னா அங்கங்கே போகிற வண்டியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நேபாள் வண்டி அப்படின்னா நம்பர் பிளேட் ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த வருது பாருங்கள் ஸ்கூட்டி, நேபாளில் ரெட் கலரில் தான் இருக்கும். இதை போய் கொடைக்கானல்னு சொல்ல முடியுமா? இல்லை ஊட்டின்னு சொல்ல முடியுமா?
போட பாருங்க 400 மீட்டர் செங்குத்தாக இறங்குது. அப்பா அதே போலங்க சப்போர்ட்டு தாங்க மெயின் குரூப் ரைடுக்கு. ஒருத்தர் சப்போர்ட்டு. சில பேர் கட்டிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் ஒரு தடவை கோவா போயிருந்தோம். என்ன பண்ணுவாங்க, யதார்த்தமாக நான் பேசுகிறேன். கோவா போயிருந்தோம் ஒரு 7 பேர், ஒரு 4 டீம் இருக்கு. அப்போ நம்மள்கிட்ட BMW கிடையாது, நார்மல் 150cc ஹோண்டா பைக் இருந்துச்சு, அதில் போயிருந்தோம். அப்போ நம்ம சேனல்லாம் ஆரம்பிக்கல, யூடியூப் சேனல். அதனால் வீடியோவெல்லாம் எடுக்கலை, ஃபோட்டோ மட்டும்தான் கொஞ்சம் எடுத்தோம். அங்கே என்னென்னா விடிய உட்காந்து சரக்கு அடிக்கிறது. விடிய உட்காந்து சரக்கு அடிப்பாங்க. காலையில் 12 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அதில் சரக்கு அடிக்காமல் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எவ்வளோ தொந்தரவு தெரியுமா? விடிய டிவியை போட்டுக்க வேண்டியது, ஒரே சவுண்டு வச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்குவாங்க. 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க மாட்டாங்க. லைட்டை போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. விடிய சத்தம் போட்டுக்கிட்டு ஆர்ட் அடிச்சுக்கிட்டு. சும்மா இருக்கிற 2 பேரும் எப்படி தூங்காமல் இருக்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணிக்க முடியும்? 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓகே, விடியவா. அதே போல் காலையில் ஒரு ரைடு அப்படின்னா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்னு முத நாளே சொல்லணும், பிளான் பண்ணணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். விடிய சரக்கு அடிக்கிறது, சரக்கு அடித்து காலையில் 12 மணிக்கு எழுந்திரிக்கிறது. 12 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 1 மணிக்கு போய் காலை சாப்பாடு சாப்பிட்றது மதியம். அதுக்கப்புறம் பைக் எடுக்கிறது. 2 மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறது மத்தியானம். 2 மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறது. மாடு மாதிரி பைக் ஓட்ட வேண்டியது, எங்கேயும் நிற்காமல் நிறுத்தாமல் ஓட்டிட்டு சாயந்தரம் 4:30 மணி 5 மணிக்கு போய் மதிய சாப்பாடு சாப்பிட்றது. போய் ஹோட்டலில் கேட்டால் ஒன்றுமே இருக்காது. சாப்பிட்டுட்டு மறுபடியும் பைக் எடுத்து 9 மணிக்கு நிறுத்தணும்னா நிறுத்த சொல்ல மாட்டாங்க. 11 மணி வரைக்கும் ஓட்டுவோமே, இன்னும் 150 கிலோமீட்டர் தானே, 200 கிலோமீட்டர் தானே அப்படின்னு வாங்கி எப்படி ஓட்ட முடியும் சொல்லுங்கள்? நாம் பைக் ரைடு போகிறது எதுக்கு? பைக்கும் ஓட்டணும், அந்த ரோட்டையும் என்ஜாய் பண்ணணும், அங்கே இருக்கிற நேச்சர் அதையும் பார்க்கணும், இயற்கையை ரசிக்கணும். மலை எப்படி இருக்குது, காடு எப்படி இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு. பகலில் போனால் தானங்க இதெல்லாம் பார்க்க முடியும். நைட்டில் போனால் என்ன தெரியும்? ரோடே ஒழுங்காக தெரியாது நைட்டில். போயிடுவோம் அப்படின்னு வாங்க ரூமுக்கு. எல்லாம் அவங்களுக்காக மைண்ட் இருக்கணும். ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். அதான் சொன்னேனே அன்றைக்கி ஏதோ ஒரு நம்ம வானவில் குரூப் தான் நினைக்கிறேன், ஒரு மெசேஜ் படித்தேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை விளக்கம் கூறியே வீணடிக்காதீர்கள். உங்கள் எதிரில் இருப்பது எரும மாடாக கூட இருக்கலாம் அப்படின்னு. உண்மை தானே? எரும மாடு ஜென்மங்களுக்கெல்லாம் எப்படி புரியும்? சரி ஓகேங்க, விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம ரைடை என்ஜாய் பண்ணோம். உடனே கோவமாக சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காது. அதே போல் இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், பாஸ் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லி ரோட்டில் நிற்கிறீங்க, இவ்வளோ லாங் ரைடு போகும்போது டூல்ஸ் கிட்டு எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பஞ்சர் கிட் இருக்குது, காற்று பம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் அந்த இடத்துல பண்ண முடியலை அப்படின்னா, அதுக்கும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது முக்திநாத் போன ரூட்டு, நாங்கள் போன ரூட்டு பார்த்திங்கன்னா நேபாளில் பொக்காராவிலேருந்து முக்திநாத் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர். இப்படி இருக்கும்போது இந்த பொக்காராவிலேருந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும் முக்திநாத் போகிறதுக்கு. பொக்காராவிலேருந்து அந்த ரூட்டு ஒரு 50 கிலோமீட்டர் போனீங்கன்னா பென்னி,
பென்னி அப்படின்னு ஒரு லொக்கேஷன். அது வரைக்கும் ஓரளவு ரூட் நல்லாயிருக்கும். அந்த பென்னிலேருந்து அதுக்கப்புறம் உள்ள 150 கிலோமீட்டர் தான் பட்டு கேவலமாக இருக்கும். வேர்ல்டு டேஞ்சரஸ் ரோடு அதான். அதாவது பென்னி, சாம்சம், முக்திநாத், அதான் ரூட்டு. பென்னி, சாம்சம், முக்திநாத். நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், சாம்சமில் போய் ரூம் போட்டிருந்தோம். சாம்சமில் இருந்து முக்திநாத் எவ்வளோ தூரம்னா ஒரு 25 கிலோமீட்டர். ஏன்னா லேட் ஆயிடுச்சு. ஏன் அதுக்கு மேலேயும் முக்திநாத் வந்து இன்னும் ரொம்ப ஹைட்டு, கிட்டத்தட்ட 13,000க்கு மேலே ஹைட்டு. ஏன் அவ்வளோ குளிருக்கு நம்ம போகணும்? சாம்சமே சூப்பராக இருக்கும். சாம்சமே கிட்டத்தட்ட 10,000 12,000 அடி ஹைட்டு. நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்குவோம். ஏன்னா சாம்சங்கில் ஏர்போர்ட் இருக்குது. சாம்சங் இல்லை, சாம்சம், JOMSOM, சாம்சங் அப்படிதான் சொல்கிறாங்க இங்கே. சாம்சமில் போய் ரூம் போட்டாச்சு. ரூம் போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி தான் கோயிலுக்கு போகிறது. ஏன்னா பொக்காராவிலேருந்து சாம்சங் போகிறதுக்கே 200 கிலோமீட்ரு, ஃபுல் ஆஃப் ரோடு. அந்த வீடியோ எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். பீதி ஆகும் அதில் எல்லாம் நாங்கள் பைக் ஓட்டியிருக்கோம். அப்போ நம்ம BMW பைக்கு. நேபாளில் வந்து BMW ஷோரூம் கிடையாதுங்க. நேபாள் நாட்டிலேயே கிடையாது. நம்ம மட்டும்தான் இங்கே வச்சுருக்கோம் BMW. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே பேக்கு எல்லாத்தையுமே அங்கேயே போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் ஹெல்மெட்டு, ஷூ, ரைடிங் ஜாக்கெட்டை மட்டும், கைக்கு க்ளவுஸ் மட்டும் போட்டுக்கிட்டு முக்திநாத் போனோம். ஏன்னா சாம்சங் டு முக்திநாத் வெறும் 25 கிலோமீட்டர் தானே. கோயிலுக்கு தானே போகிறோம். போயிட்டு வரும்போது நம்ம எடுத்துக்குவோம். வந்து பேக் அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு பிளானு. திரும்ப பொக்காரா வர்றதுக்கு. சாம்சங்லேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனால் செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு அங்கே பர்மிட்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த நாட்டோட பர்மிட்லாம் நம்ம வாங்கியிருக்கோம்ல, அதை செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி சாம்சங்லேருந்து கிட்டத்தட்ட கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான் போனோம். 5 கிலோமீட்டரும் பட்டு கேவலமான ரோடு, பயங்கரமான ஆஃப் ரோடு. அதையும் வீடியோ இருக்குது நம்ம சேனலில் பாருங்கள். எஸ்கேன்னு போட்டிருக்காங்க அந்த காரில். எஸ்கேனா சிக்கிம், நம்ம நாட்டில் இருக்குல்ல மேற்கு வங்காளத்துக்கு மேலே சிக்கிமில் உள்ள காருங்க அது எஸ்கே. இப்போ நம்ம தமிழ்நாடுனா TN அப்படின்னு போட்டிருக்கோம், கேரளானா KL அப்படி போட்டிருக்குல்ல. அதே போல் எஸ்கே அப்படின்னா சிக்கிம். எஸ்கே கார்லாம் நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க சொல்லுங்கள்? டெல்லினா DL அப்படின்னு போட்டிருக்கோம். எல்லாமே இந்தியா. இதெல்லாம் நேபாள் வண்டி. இவருங்க நம்பரை 1 போடுறதுக்கே இங்கே பிச்சு போடுவாங்க. இங்கே நேபாளில் 100ன்னு போடுற 100 ரூபா நோட்டு 900 மாதிரி போட்டிருப்பாங்க. 1ஆம் கிளாஸ்க்குள்ள 9 போடும்ல, அந்த மாதிரி போட்டிருக்கோம் இங்கே. சரி வாங்க நம்ம அதிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். சாம்சங்கில் இருந்து போய் செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்போங்க. பட்டு மோசமான ரோடு முக்திநாத் போகிறதுக்கு. என்னாச்சு, நம்ம பஞ்சர்கிட்டலாம் கொண்டு போகல. ஒரு இடத்துல எங்கேயோ டல்லாகிற மாதிரி, பைக்கு டல்லாகிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நம்ம பைக்கில் ஒரு இன்ச்சாக நோட் பண்ணி வச்சுருப்போம் பைக்கை பற்றி. எப்படி ஓட்டினா என்ன பண்ணுது, என்ன பண்ணுது அப்படின்ட்டு எல்லாமே தெரியும் நமக்கு. நம்ம வேலையே அதானே. அதே போல் இந்த பைக்கு நம்ம கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம், BMW பைக்கு. இதை பற்றி நமக்கு இன்ச்சாக தெரியும். எந்த இடத்துல என்ன பண்ணோம், எப்படி போகும், எப்படி வரும், பெட்ரோல் இருந்தால் என்ன பண்ணோம், பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்ணோம், டயரில் காற்று நிறையா இருந்தால் எப்படி போகும், காற்று குறைஞ்சா எப்படி போகும், ஓவர் ஹீட்டானால் எப்படி போகும், ஹீட்டு குறைஞ்சா எப்படி போகும், எல்லாமே தெரியும். மில்லிமீட்டராக ஆராய்ச்சி பண்ணுறது தான் வேலையே நமக்கு. ஏன்னா காஸ்ட்லி பைக்குங்க. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்ட தான் ஏதோ ஒரு ஃபால்ட்டு வருதுன்னா அங்கங்கே போய் நம்ம சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம போகிறதுக்குள்ள மலை ஏரியா,
அங்கே போய் மெக்கானிக் கடையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வச்சுருக்க பைக்கை பற்றி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. சாம்சம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்போம். பைக்கு டல்லாகிற ஃபீலு. அப்போயே எனக்கு டவுட்டு, பின் வீலில் காற்று குறையுது அப்படின்னு எனக்கு டவுட் ஆகிடுச்சு. சரி, ஓகேன்னு ஓரமாக நிறுத்திட்டு பார்த்தா அப்போ தான் ஏதோ கல் அடிச்சிருக்கு. பேக்கரியில் பஞ்சருங்க, ரியர் பின்னாடி பஞ்சரு. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பயமா இல்லையான்னு. பயம் இருக்கும். என்ன பயம்? அந்த இடம் 12,000 அடி உயரம். பஞ்சர் ஆகும்போது மத்தியானம் டைம் பார்த்திங்கன்னா 11 மணி. வெயில் ஒரு பக்கம் சுருன்னு அடிக்குது, காற்று ஒரு பக்கம் பேய் காற்று அடிக்குது. ஏன்னா 12,000 அடி உயரத்தில் காற்று எப்படி அடிக்கும்? நம்ம மொட்டை மாடியில் போய் நின்னாவே காற்று அடிக்கும். மொட்டை மாடிங்கிறது வெறும் 10 அடி 12 அடி உயரம். இது 12,000 அடி உயரத்தில் வந்து இமயமலையில் நின்னா காற்று எப்படி அடிக்கும்? பயங்கரமான காற்று. அதே போல் வாட்ரு பாட்டிலு இப்போ இங்கேயெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோட்டலில் தண்ணியே கொடுக்க மாட்டாங்க, டம்ளரில் தண்ணியே வைக்க மாட்டாங்க. அந்த 30 ரூபா வாட்ரு பாட்டில் இருக்குல்லங்க, அந்த பிஸ்லரி அக்வா, அந்த வாட்ரு பாட்டில் தான் வாங்க சொல்லுவாங்க. டம்ளரில் தண்ணியே கொடுக்க மாட்டாங்க இங்கே. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே பிஸ்னஸ் தான். அப்படி தண்ணி கொண்டு வந்திருந்தோம், குடிச்சிட்டோம். செக் போஸ்ட்லேயே கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியதாகிடுச்சு. அங்கேயே குடிச்சிட்டு வந்தாச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைக் ரைடில் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும்னு. ஒரு நாளைக்கு கிட்ட 5 லிட்டராவது குடிக்கணும், இல்லைன்னா பைக் ஓட்ட முடியாது. இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு இடம் கிடைக்காம, சிக்னல் இல்லாமல் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ எடுத்து நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ, தூங்குறோமோ இல்லையோ, இப்படியெல்லாம் போடுறோம். ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதே போல் வீடியோ போட்டாச்சுன்னா நாம் லிங்க் அனுப்பின தான் பார்க்குறது. போய் நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போடுவோம்னு தெரியும். நேராக யூடியூப்புக்குள்ளே போக வேண்டியது. கீழே வரிசையாக பட்டன் இருக்கும், அதில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணால் நீங்கள் எந்தெந்த சேனல்லாம் உங்கள் ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கலாம் அந்த லிஸ்ட்டு மேலே வரும். அதில் BMW ரைடர் தளபதினு டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜ் வந்துடும். அதில் வியூ சேனல்னு இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட மொத்தம் வரப்போகுது. இப்போ போட்ட வீடியோ ஃபஸ்ட்டில் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். லிங்க் அனுப்புங்கன்னு வாங்க, அப்படி போயிட்டுருக்கு. சரி விடுங்க, சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மனசு இருக்கணும். நம்ம சொல்லியா பண்ண முடியும்? ஓகேங்க. பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆன உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பைக்கு எப்போயாவது ஒரு பைக்கு 2 பைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த ரூட்டு வந்து முக்கியநாத்து, சைனா பார்டரு, அதே போல் அன்னபூர்ணா அந்த பீக்கு, அதே போல் மனாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன். இது எல்லாத்துக்கும் போகிற வழி அதுதான். ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்ட மறைச்சி. அதே போல் இங்கே உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். நம்ம இங்கிலீஷ்னால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், ஹிந்தி தெரியாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு பேசி என்னன்னு கேட்டு கடை எங்கே இருக்குன்னு ஒன்றுமே இல்லாததுக்கு அவங்கள்ட்ட பேசுனது கொஞ்சம் ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அவர்கிட்டயே அவர் பைக்கை மறைச்சி சிங்கிளாக வந்தார். அவர் பைக்கில் ஏறி நம்ம சாம்சங் போயிட்டு அங்கே போய்ட்டு மெக்கானிக் கடையை தேடி பைக்கை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு டைலாக் பண்ணி போட்டு அதே இடத்துல நிற்கிது 12,000 அடி உயரத்தில் நடு ரோட்டில். யாருமே இல்லை, யார் இருப்பாங்கன்னு தெரியாது, யார் பைக்கை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சும்மாவே நம்ம BMW பைக்கை பார்த்தா பசங்க வந்து நோண்டுவாங்க.
அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. கீழே 5 கிலோமீட்டருக்கு வந்து சாம்சமில் வந்து கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து ஒரே ஒரு மெக்கானிக் கடை தான் இருக்குது அந்த சாம்சங்கில். ஆனால் ஏர்போர்ட் இருக்குது, ரூம்ஸ் ஒரு 20 ரூம்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, சரக்கு கடை 50க்கு மேலே இருக்குது. இதுதான் சாம்சங். ஆனால் அந்த சாம்சங் மட்டும் நீட்டாக வச்சுருப்பாங்க, ஒரு டவுன் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ரோடு படி கேவலமாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு மெக்கானிக் வந்தார். அவர்கிட்ட சொல்லி அழைச்சி போயிட்டு வண்டி விட்டு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 12 மணி 1 மணிக்குள்ளே முக்கியநாத் கோயிலையே பூட்டிடுவாங்க. அதுக்கு மேலே போயிட்டு நம்ம திரும்ப எப்போ பொக்காராவுக்கு வர்றது? அதனால நான் அப்படியே திரும்பிட்டேங்க, வரவே முடியல. நின்று மெதுவாக பார்த்து அப்படியே வந்தேன். சாம்சங் வந்து சாப்பிட்டு, ஏன்னா 2 மணி ஆயிடுச்சு, அது வரைக்கும் அங்கேயே தான் இருந்தேன். 3 மணிக்கு வந்து சாப்பிட்டு ஹோட்டலில் அப்படியே பேக் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து ஃபுல் ஆஃப் ரோடிங், அதே டயரு அதே இதோட நைட்டு 10 மணிக்கு பொக்காரா வந்து சேர்ந்தேன். இதுதான் அந்த வரலாறு. இது எல்லாமே இன்ச்சாக வீடியோ போட்டிருக்கேன், எந்த கடை, எந்த கான்டாக்ட் நம்பரு. ஏன்னா நீங்களே ஒரு நாளைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கான்டாக்ட் நம்பர் வேணும்ல. அதனால் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பொக்காரா டு முக்கியநாத் நிறைய பார்த்து போட்டிருக்கோம். அதில் அந்த ஒரு பார்ட்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஐடியாஸ் நிறையா கிடைக்கும். எந்த இடத்துல எப்படி பண்ணணும், எந்த இடத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற எல்லாமே தெரியும். நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுங்க, பார்க்குறதே வேஸ்ட்டு. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோவில் பேசுனது எல்லாமே என்னோடய நேரடி அனுபவங்கள், என்னோடய சந்தோஷம், என்னோடய வலி வேதனை எல்லாமே சொல்லியிருக்கேன். ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு மண் சரிவு ஏற்படக்கூடிய இடம் அப்படின்னு வார்னிங் போடுங்க. ஆனால் நேபாளை பொறுத்த வரைக்கும் இயற்கை அமைப்பில் நல்ல நாடுங்க. ஏன்னா இயற்கை அமைப்பு ஃபுல்லாகவே ஹில்ஸு, பார்க்குறதுக்கு வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. ரோடு ஒஸ்ட்டு, இந்த ரோடு ஏதோ தெரியாமல் போட்டுவிட்டாங்க போல இருக்குது. இந்த ரோடு ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் ஓகே, பாக்கி ரோடு எல்லாமே ஒஸ்ட்டு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்பா, இந்த இடம் வந்து ஏதோ சிந்துலியா ஏதோ ஒரு ஊருக்கு போட்டுருந்துச்சு. ஏதாவது பார்த்து இங்கிலீஷில் எழுதுனா தானாங்க புரியும். ஃபுல்லாக ஹிந்தியில் எழுதி வச்சுருக்காங்க, போர்டில் இருந்து எல்லாமே. ஒரு பீருக்கு விளம்பரம் மட்டும்தான் அங்கங்கே டுப்போர்னு போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும்தான் இங்கிலீஷ் பேர், பாக்கி எல்லாமே ஹிந்தி தான்.